முதலாவதாக இன்றைய நாளின் நாயகர்களான உறுதி பூசுதல் பெறும் சிறுவர்கள் சிறுமிகளை வரவேற்கிறோம். பெற்றோர்கள் ஆரத்தி எடுத்து தங்கள் பிள்ளைகளை வரவேற்கிறார்கள். இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் சமூக உணர்விலும் வாழ வளர நமது பிள்ளைகளை நாமும் இணைந்து வாழ்த்தி வரவேற்போம். மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், சிறுவர்களே வருக, சிறுமியரே வருக, திருப்பலி காணவே வருக வென்றழைத்தோம், சிறுவர்களே வருக, சிறுமியரே வருக. இப்போது நமது பிள்ளைகள் தங்களுக்காக திருப்பலி நிறைவேற்றி இறைமகன் இயேசுவை உணவாக தரவும் உறுதி பூசுத திருச்சடங்கு வழியாக பரிசுத்த ஆவி இறங்கி வர ஜெபிக்கவும் வருகை தந்துள்ள நமது மறைமாவட்ட ஆயர் மேதகு பி. தாமஸ் பால்சாமி அவர்களையும் மற்றும் அனைத்து அருள் பணியாளர்களையும் ஆராத்தி எடுத்து அன்போடு வரவேற்கின்றார்கள். குருகுலமே வருக, குருகுலமே வருக. இப்போது திரு அபையின் சார்பாக நமது ஆயர் அவர்களும் பிற அர்ப்பணியாளர்களும் இணைந்து இறைமக்களை நமது பிள்ளைகளுக்காக ஜெபித்து ஆராத்தி எடுத்து பாசத்தோடு வரவேற்கிறார்கள். மங்கள ஆரத்தி எடுத்து அழைத்தோம், இறைமக்களே வருக, இறைமக்களே வருக, திருப்பலி காணவே வருக வென்றழைத்தோம், இறைமக்களே வருக, இறைமக்களே வருக. மனிதம் மலர்ந்திட நம் வாழ்வும் வளமாகிட, புனிதம் நிறைந்திட மனிதம் மலர்ந்திட நம் வாழ்வும் வளமாகிட. அனைவருக்கும் மாலை வணக்கம். திருவருட்சாதனங்கள் இறைவன் நமக்கு கொடுத்த மாபெரும் கொடை. திருமுழுக்கு வழியாக தொடங்கும் அருட்சாதன நிகழ்வு நம்மை இறை இயேசுவில் வாழவும் வளரவும் பிறர் அன்பில் நிலைத்திருக்கவும் செய்கிறது. மீட்பின் வளராறில் பல்வேறு விதங்களில் செயல்பட தூய ஆவியானவர் இன்று திருச்சபையில் தொடர்ந்து செயல்படுகிறார். அவரே திருச்சபையை வளர்க்கிறார். அன்று பெந்தகோஸ்த் விழாவின் போது அப்போஸ்தலர்கள் மரியன்னை மற்றும் அனைவர் மீதும் பொழியப்பட்ட ஆவியானவர் இன்று உறுதிபூசுதல் பெற வந்திருக்கும் நம் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வர காத்திருக்கிறார். இத்தகைய தூய ஆவியை உறுதிபூசுதல் என்னும் திருவருட்சாதனத்தின் வழியாக பெற இருக்கும் நாங்கள் தூய ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டு
புது படைப்பாக மாறி இயேசுவின் சாட்சியாய் திகழவும் நம் சமுதாயத்தில் இறையாட்சியை உருவாக்கவும் அழைக்கப்படுகிறோம். இந்த விசுவாச பயணத்தில் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இணைந்து ஒற்றுமையின் பலத்தாலும் தூய ஆவியின் வல்லமையாலும் திடம்பெற்று வாழ்ந்திட இத்திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். இறையருளை பெறுவோம். இந்த புனித அந்தோனியா திருநாளினுடைய நவநாளினுடைய 3ஆம் நாளிலே நமது குழந்தைகள் உறுதி பூசுதல் எடுக்கின்றார்கள். அவர்களுக்காக உறுதி பூசுதல் வழங்க நம்முடைய ஆயர் அவர்கள் வந்திருக்கின்றார். ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்திலே சமர்ப்பித்து இந்த திருப்பலியை பக்தியுடன் ஒப்புக் கொடுப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலியை நாம் தகுதியான அனுபவத்தில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களுக்கெல்லாம் மனவருந்துவோம். இறைவா, நீர் எங்கள் தாயும் தந்தையுமாக இருக்கிறீர். நாங்கள் உங்கள் பிள்ளைகளாக வாழ தவறி இருக்கிறோம். கோயிலில் விளையாடி இருக்கிறோம். ஜெபம் செய்யாமல் இருக்கிறோம். விவிலியம் வாசிக்காமல் இருந்துள்ளோம். பக்தியாக இருக்கிற பிள்ளைகளை கிண்டல் கேலி செய்துள்ளோம். இந்த தவறுகளுக்காக மனம் வருந்துகிறோம். கடவுளே, எங்களை மன்னித்தருளும். இறைவா, எங்கள் ஒவ்வொருக்கும் எவ்வளவோ நல்ல பெற்றோரை தந்திருக்கிறீர். அவர்களுடைய உழைப்பை நாங்கள் மதிப்பதில்லை. அவங்க சொல்வது எதையும் கேட்பதில்லை. இப்படி நாங்கள் நடந்து உங்கள் மனசை மட்டுமல்லாமல் எங்கள் பெற்றோர் மனசையும் நோக்கெடுத்திருக்கின்றோம். இப்படி பெற்றோருக்கு எதிராக நாங்கள் செய்த தவறுகளுக்காக மனம் வருந்துகின்றோம். எங்களை மன்னித்தருளும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இறைவா, நாங்கள் வாழும் சமூகத்தை காயப்படுத்தி இருக்கிறோம். பெரியோரை மதிக்காமல் இருந்துள்ளோம். பொது இடத்தில் கூச்சல் போட்டிருக்கிறோம். பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிச்சிருக்கிறோம். பொறுப்பில்லா பிள்ளைகளா மொபைல் போனில் நேரம் வீணடித்திருக்கிறோம். முதியோரை கிண்டல் செய்திருக்கிறோம். இப்படி சமூகத்திற்கு எதிராக நாங்கள் செய்த குற்றங்களுக்காக கடவுளே, எங்களை மன்னித்தருளும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உமக்கு ஆராதனை புரிந்து
உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நீத்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, வர இருக்கும் தூயாவியார் எங்களிடத்தில் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவரது ஆட்சியின் கோவிலாக மாறும் தகுதி பெற அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. ஆவியானவர் கிறிஸ்துவின் வார்த்தையால் இவ்வுலகை ஒரு புது படைப்பாக மாற்றுகிறார். அன்று சீனாய் மலையில் கடவுள் நெருப்பின் வடிவில் மக்களுக்கு தோன்றினார். 10 கட்டளைகளை மொய்சனுக்கு கொடுத்தார். பெந்தகோஸ்தே அன்று நாக்கு வடிவில் புதிய உடன்படிக்கையில் உருவாக்குகிறார். எனவேதான் திருத்தூதர்கள் பல்வேறு மொழிகளில் பேசினாலும் மக்கள் தம் தம் மொழிகளில் புரிந்து கொள்கிறார்கள். இவ்வாறு மொழியாலும் இனத்தாலும் பல்வேறு வேறுபாடுகளாலும் பிரிந்திருந்த மனித குலத்தை கடவுள் தூய ஆவியின் வழியாக ஒன்று சேர்க்கின்றனர். இந்த ஆவியானவரின் பெருவிழாவில்தான் சீடர்கள் உயிர்ப்பு பெருவிழாவின் மகிழ்ச்சியை முழுமையாக பெறுகிறார்கள். முதல் வாசகம். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைத்திரை வசனங்கள் 1-11 வரை. பெந்தகோஸ்த் என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசியது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்று நாவுகள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்வதை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்போது வானத்தில் கீழுள்ள அனைத்து நாடுகளிலும் இருந்து வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒளியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தன் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் மலைத்து போய், இதோ பேசுகிற இவர்கள் அனைவரும் கத்தோலிக்கர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளின் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தாரும் மேதியாரும் எலாமையாரும் மேசக பொத்தமைய யூதய கப்பதோக்கிய போந்து ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும் பிரிய பம்பிலி எகிப்து சிரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும் உரோமிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும்
யூதரும் யூத தழுவரும் கிரேக்கரும் அரபியரும் ஆகிய நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இரண்டாம் வாசக முன்னுரை. இயேசுவின் சீடர்கள் தூய ஆவியின் கொடைகளாலும் கனிகளாலும் நிரப்பப்பட்டு வல்லமை பெற்றவர்கள். இவ்வல்லமையால் நற்செய்தியை போதிக்கும் பணியில் ஆர்வமுடன் ஈடுபட்டார்கள்.
தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவரே அன்றி வேறு எவரும் இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிட முடியாது என்ற ஆவியின் வல்லமையை உணர்த்தும் இவ்வாசகத்துக்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை திருவசனங்கள் 3 முதல் 7 மற்றும் 12 முதல் 13. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவரின்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திரு தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 இறை வசனங்கள் 19 முதல் 23 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லியபின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். இது கிறிஸ்து நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழே. கிறிஸ்துவில் அன்பு சகோதரரே, சகோதரிகளே, இன்று சிறப்பாக பாதுகாவலருக்கு விழா எடுக்க நவநாள் பக்தி முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் இந்த வாரத்தில் சிறப்பாக இன்று பிள்ளைகளுக்கு உறுதி பூசுதல் வழங்கும் இந்த நிகழ்வானது பங்கு முழுவதற்குமான ஒரு சிறப்பான
ஆசீர் பெறப்படுகின்ற ஒரு நாளாக இருக்கிறது. தூய ஆவியினுடைய கொடைகளை உங்களுடைய பிள்ளைகள் மட்டுமல்லாது பங்கு முழுவதும் பெறப்பட்டு எல்லோரும் புத்தெழுச்சி பெற்று நம்பிக்கையில் வேரூன்ற இயேசுவை முழுமையாக பின்பற்றி நடக்க நமக்கு வேண்டிய அருளும் ஆசீரும் வழங்கும் நாளாக அமைந்திருக்கிறது. இயேசு மரித்த பொழுது சீடர்கள் எல்லாம் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். இயேசு முன்கூட்டியே தாம் மரிக்க இருப்பதையும் உயிர்த்தெழுத இருப்பதையும் அவர் கூறியிருந்த வேளையிலும் கூட அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். நற்செய்தியிலே வாசி கேட்டது போன்று யூதர்களுக்கு யூத மத தலைவர்களுக்கு அவர்கள் அஞ்சியவர்களாக, ஏனென்றால் இயேசுவின் சீடர்கள் அவர்கள், ஆகவே அஞ்சியவர்களாக கதவை மூடி வைத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களிடையே நின்றார், உங்களுக்கு சமாதானம் என்று வாழ்த்து கூறினார் என்று வாசிக்க கேட்டோம். இவ்வாறாக முழுமையாக நம்பிக்கையற்றவர்களாயிருந்த அவர்களை இயேசு மீண்டும் மீண்டும் சந்திக்கிறார். தனியாகவும் மற்றும் சீடர்களுக்கும் பேதுருவுக்கும் மற்றும் அவரை பின்பற்றிய பெண்களுக்குமாக இயேசு தோன்றினார் என்று நாம் நற்செய்தியிலே வாசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு இயேசு தாம் உயிரோடு இருக்கிறோம் என்று கூறிய பிறகும் அவர் நற்செய்தி அறிவிக்க அவர்களுக்கு கட்டளை கொடுத்த பொழுதும் அவர்களுக்கு மனத்துணிவு வரவில்லை. யூத மத தலைவர்களுக்கு அஞ்சியவர்களாக அவர்கள் கதவுகளை மூடி வைத்து கொண்டுதான் இருந்தார்கள். இவ்வாறாக இயேசு சொன்னபடி பெந்தகோஸ்தே விழாவின் போது, அதுதான் முதல் வாசகம் வாசிக்க கேட்டீர்கள், பெந்தகோஸ்தே விழாவின் போது தூய ஆவியானவர் நெருப்பு நாக்கு வடிவிலே இறங்கி வருகிறார். அப்பொழுது வல்லமையோடு அவர்கள் பேசுகிறார்கள். பல மொழிகளில் பேசினார்கள், அல்லது அவர்கள் மொழியில் அவர்கள் பேச எல்லோரும் தத்தம் மொழியிலே அவர்கள் கூற கேட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அது ஆவியின் வல்லமையாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். அந்த பெந்தகோஸ்தே நாளிலே பேதுரு, அந்த புனித ராயப்பர் அவர்களுக்கு அறிவிக்கிறார், இயேசுவை பற்றி அறிவிக்கிறார், மன துணிவோடு அறிவிக்கிறார். இயேசுவை நான் அறியேன் என்று மறுதலித்தவர் இப்பொழுது தூய ஆவியினுடைய வரத்தை பெற்ற பிறகு முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டவராக அவர் அந்த மக்களுக்கு இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிறார். நீங்கள் நம்பிக்கை அறியாதவர்களை கொண்டு அவரை சிலுவையில் அறைந்து கொண்டீர்கள், ஆனால் தந்தையாகிய இறைவன் அவர்களை உயிர்த்தெழச் செய்தார். அவருடைய உயிர்ப்புக்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகள் என்று சொன்னார்கள். அதற்கு முன்னால் பயந்து நடுங்கிக் கொண்டவர்களாய் இருந்தவர்கள் மன உறுதியோடு இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்க தொடங்கினார்கள். பலமுறை அவர்களை சாட்டையால் அடித்து, நீங்கள் அவருடைய பெயரை சொல்லி போதிக்கக்கூடாது, மக்களிடையே பேசக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் சீடர்கள் உறுதியாக சொன்னார்கள், மனிதருக்கு கீழ்ப்படுவதை தவிர கீழ்ப்படுவதற்கு பதிலாக கடவுளுக்கு கீழ்ப்படுவதே மேல் என்று சொல்லி அவர்கள் தொடர்ந்து நற்செய்தி அறிவித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அவருடைய நற்செய்தி அறிவித்த குற்றத்திற்காக சிறைப்படுத்தப்பட்டார்கள். சிறையிலே துன்புற்ற வேளையிலும் அவர்கள் அதை குறித்து வருத்தப்படவில்லை, நம்பிக்கை இழக்கவில்லை. மாறாக அது
அதை தாராளமாய் மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டு அவர்கள் தொடர்ந்து நற்செய்தி அறிவித்தார்கள் என்று வாசிக்கிறோம். எல்லாம் ஆவியின் வல்லமையினால் நிகழ்ந்தது என்பதை பார்க்க வேண்டும். தூய ஆவியினுடைய வல்லமை அவ்வளவு ஆற்றல் நிறைந்ததாய் இருந்தது என்பதை ஆதியாக அப்போஸ்தலர் திருத்தூதர் பணிகள் நூலானது நமக்கு எடுத்துரைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அந்த ஆவியின் வல்லமையை பெற்றிருக்கின்ற நாம் அந்த இயேசுவுக்கு சாட்சி வரும் மக்களாக வாழ வேண்டும். இயேசு ஆண்டவர் மீட்பர் என்பதை எல்லா நாவுமே அறிக்கையிடும் என்று புனித பவுல் கூறுவது போல, இயேசுவே ஆண்டவர் என்று நாம் சொல்லக்கூடிய விதத்தில் நம்பிக்கை உடையவர்களாய் நாம் இருப்பது தேவையானது. மற்ற மத நம்பிக்கைகளை பற்றி நாம் குறை சொல்ல தேவையில்லை, செய்யவும் கூடாது. ஆனால் நம்முடைய நம்பிக்கையினுடைய சிறப்பு என்ன? நம்முடைய நம்பிக்கையின் மையம் யார்? ஆண்டவர் இயேசுவே. ஆகவே அவரை நாம் பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவ அழைப்பானது ஒரு பெரிய கடமை. இது மகிழ்ச்சிக்குரிய ஒரு கொடையாக இருந்தாலும் இயேசுவினுடைய வார்த்தைகளை நாம் ஏற்று கடைப்பிடித்து வாழ்தல் என்பது எனக்கும் சரி எல்லோருக்கும் சரி அது மிகவும் கடினமானது. ஆவியின் உதவியோடு தான் நாம் கிறிஸ்துவ மக்களாக வாழ முடியும். இன்று திருச்சபையானது உறுதியாக நிலையாக பாறை மீது ஊன்றிய வீடாக திகழ்கிறது என்றால் அதற்கு காரணம் தூய ஆவிதான். ஆகவே எத்தனையோ சக்திகள் திருச்சபையை அழிக்க முயன்றன, ஆனால் அழிக்க முடியவில்லை. எத்தனையோ பேர் மறைசாட்சிகளாக இரத்தம் சிந்தி உயிரை கொடுத்தார்கள், ஆனால் திருச்சபையானது அழிவுறவில்லை. மாறாக தூய ஆவியின் வல்லமையினால் அது நிறைவாக வளர்ந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாமும் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு வாழ்வதின் விளைவாகவே கிறிஸ்துவ நம்பிக்கையில் நிலைத்திருக்கிறோம். ஏதோ கிறிஸ்துவ குடும்பத்தில் வளர்ந்து விட்டோம் என்பதற்காக அல்ல, மாறாக கிறிஸ்துவை நம்பி வாழ்வது நமது கொடையாக இருக்கிறது. அந்த இயேசு வாழும் தெய்வமாக இருக்கிறார், நம்முடைய வாழ்விலே அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நம்மை பற்றிய ஒரு ஈடுபாடு அவருக்கு நிறைவாய் உண்டு என்பதை நாம் உணர்ந்து கிறிஸ்துவ நம்பிக்கையில் வளர்வதற்காக இந்த உறுதி புஸ்தகம் வழங்கப்படுகிறது. ஆகவே கிறிஸ்துவ நம்பிக்கையில் உறுதியாய் நிலைத்திருப்போம். இவ்வாறு கிறிஸ்துவை முழுமையாக பின்பற்றி நல்ல கிறிஸ்துவ குடும்பங்களாக கிறிஸ்துவ மக்களாக வாழ இறைவனுடைய அருளையும் ஆசிரியரையும் வேண்டுவோம். உறுதி புஸ்தல் பெறுகின்ற பிள்ளைகள் மட்டும் எழுந்து நில்லுங்கள். மெழுகுவர்த்திகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். விசுவாச அறிக்கை செய்ய போகின்றீர்கள். அன்று நீங்கள் திருமுழுக்கு பெற்ற பொழுது, ஞானஸ்தானம் பெற்ற பொழுது உங்களுடைய பெற்றோர் ஞான பெற்றோர் உங்களின் சார்பாக நம்பிக்கை அறிக்கை செய்தார்கள். நீங்களும் அதே நம்பிக்கை அறிக்கையை இப்பொழுது செய்யப்போகின்றீர்கள். அதாவது சாத்தானையும் பாவத்தையும் விட்டுவிடுவதாகவும் தந்தை மகன் தூய ஆவியையும் திருச்சபையையும் விசுவசிப்பதாகவும் நம்புவதாகவும் நீங்கள் வாக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே விட்டு விடுகிறீர்களா என்று கேட்கும் பொழுது விட்டு விடுகிறேன் என்று சொல்ல வேண்டும். நம்புகிறீர்களா என்று கேட்கும் பொழுது நம்புகிறேன் என்று சொல்ல வேண்டும். இவ்வாறாக இப்பொழுது நீங்கள் விசுவாச அறிக்கை செய்ய போகின்றீர்கள். ஆகவே அந்த கிறிஸ்துவ நம்பிக்கையை நீங்கள் ஆழமாக பற்றி கொள்ள இறையாசர் கேட்டு ஜெபியுங்கள். சாத்தானையும் அதன் செயல்களையும் அதன் மாய கவர்ச்சிகளையும் விட்டுவிடுகிறீர்களா? விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாய் இறைவனை நம்புகிறீர்களா?
அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோர் நின்று உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? அன்று பெந்தகோஸ்தே விழாவின் போது திருத்தூதர்களுக்கு அருளப்பட்டது போல இன்று உங்களுக்கு சிறப்பாக அருளப்பட இருக்கின்ற ஆண்டவரும் உயிரளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகிறீர்களா? தூய கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களா? இதுவே நம் நம்பிக்கை, இதுவே திருச்சபை நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதிலே நாம் பெருமை கொள்கிறோம். ஆமென். அன்பார்ந்த பிள்ளைகளே, இப்பொழுது நானும் குருக்களும் உங்கள் மீது கரங்களை நீட்டி உங்களுக்காக தூய ஆவியினுடைய வரம் கேட்டு ஜெபிக்க இருக்கிறோம். இவ்வாறு தான் பழைய ஏற்பாட்டிலே இறைவாக்கினர்களும் அரசர்களும் அபிஷேகம் செய்யப்பட்டார்கள். தலை மீது கைகளை வைத்து அவர்கள் தூய ஆவியினுடைய கடவுளின் கொடைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆகவே அனைவரும் மௌனமாக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் ஜெபிக்குங்கள். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, நீரினாலும் தூய ஆவியாராலும் உம் அடியார்கள் இவர்களை பாவத்தினின்று விடுவித்து புது பிறப்பு அளித்து துணையாளராகிய தூய ஆவியாரை இவர்களுக்குள் அனுப்பியறலும். ஞானமும் மெய்யுணரும் தரும் ஆவியை, ஆலோசனையும் வல்லமையும் தரும் ஆவியாரை, அறிவும் பக்தியும் தரும் ஆவியாரை இவர்களுக்கு அளித்தரலும். தெய்வ பயத்தின் ஆவியாரால் இவர்களை நிரப்பியறலும். எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இப்பொழுது ஒவ்வொருவர் நெற்றியிலும் தைலம் பூசி உங்கள் பெயரை சொல்லி தைலம் பூசி பரிசுத்த ஆவியின் முத்திரையை பெற்றுக்கொள், பரமதந்தையின் உன்னத கொடை அவரே என்று நான் சொல்லும் பொழுது நீங்கள் ஆமென் என்று சொல்ல வேண்டும். சரியா? சரி. உனக்கு சமாதானம் உண்டாவதாக. சரி, அப்படி பக்தியாக பங்கெடுங்கள். இப்படி மெழுகுபர்த்திகளை அணைத்து விடலாம். பரமதந்தையின் உன்னத கொடை அவரே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. யுரேகா ஜோன், பரிசுத்த ஆவியின் முத்திரை பெற்றுக்கொள், பரமதந்தை உன்னத கொடை அவரே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. ரோஸ்லின் ஜெனிலியா, பரிசுத்த ஆவியின் முத்திரை பெற்றுக்கொள், பரமதந்தை உன்னத கொடை அவரே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆவியானவரே, ஆர்வின் சி, பரிசுத்த ஆவியின் முத்திரை பெற்றுக்கொள், பரமதந்தை உன்னத கொடை அவரே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. அன்பால் ஆள்பவரே, பிரின்சி, பரிசுத்த ஆவியின் முத்திரை பெற்றுக்கொள், பரமதந்தை உன்னத கொடை அவரே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. ஜெர்லின் ஜாய், பரிசுத்த ஆவியின் முத்திரை பெற்றுக்கொள், பரமதந்தை உன்னத கொடை அவரே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. அல்லல்லகற்றிடும் மறுச்சுடரே, பரிசுத்த ஆவியின் முத்திரை பெற்றுக்கொள், பரமதந்தை உன்னத கொடை அவரே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியின் முத்திரை பெற்றுக்கொள், பரமதந்தை உன்னத கொடை அவரே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. விமல்தா மேரி, பரிசுத்த ஆவியின் முத்திரை பெற்றுக்கொள், பரமதந்தை உன்னத கொடை அவரே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. சலேத் கேத்ரின், பரிசுத்த ஆவியின் முத்திரை பெற்றுக்கொள், பரமதந்தை உன்னத கொடை அவரே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. நீதானே உலகிற்கு உரு கொடுத்தாய், நீதானே
பரிசுத்தாவின் முத்திரையை பெற்றுக்கொள் பரமானந்த உன்னத உடையவரே உனக்கு சமாதானம் உண்டாவதாக. கொடுத்தாய் நீர்தானே மண்ணுக்கும் உயிர் கொடுத்தாய். நீர்தானே தீமைகளை தகர்த்தெறிந்தாய். நீர்தானே உண்மைகளை வளர்த்தெறிந்தாய். உனக்கு சமாதானம் உண்டாவதாக. உன்னை பிரிந்தாலும் வாழ்வு இல்லை. பரிசுத்தாவின் முத்திரை பெற்றுக்கொள் பரமானந்த உடையவரே உனக்கு சமாதானம் உண்டாவதாக. உன்னை பிரிந்தாலும் வாழ்வு இல்லை. அர்ச்சனை பரிசுத்தாவின் முத்திரை பெற்றுக்கொள் பரமானந்த உடையவரே உனக்கு சமாதானம் உண்டாவதாக. மறுச்சுடரே அகமளிப்பவரே அன்பாளாள்பவரே உடையவரே உனக்கு சமாதானம் உண்டாவதாக. பரிசுத்தாவின் முத்திரை பெற்றுக்கொள் பரமானந்த உடையவரே உனக்கு சமாதானம் உண்டாவதாக. செல்வராணி பரிசுத்தாவின் முத்திரை பெற்றுக்கொள் பரமானந்த உடையவரே உனக்கு சமாதானம் உண்டாவதாக. அகமளிப்பவரே அன்பாளாள்பவரே உடையவரே உனக்கு சமாதானம் உண்டாவதாக. முத்திரை பெற்றுக்கொள் பரமானந்த உன்னத உடையவரே. ஆமென். காற்றாக நெருப்பாக உணரச் செய்தாய். பரிசுத்தாவின் முத்திரை பெற்றுக்கொள் பரமானந்த உன்னத உடையவரே உனக்கு சமாதானம் உண்டாவதாக. நெருப்பாக உணரச் செய்தாய். நாவாக புறவாக உருவெடுத்தாய். இறையாட்சி பணிக்காக இணை தெரிந்தாய். இறையாட்சி பணிக்காக இணை தெரிந்தாய். இணையற்ற பேரின்பம் எனில் நிறைத்தாய். பரமானந்த உன்னத உடையவரே உனக்கு சமாதானம் உண்டாவதாக. சந்தோஷ் பரிசுத்தாவின் முத்திரை பெற்றுக்கொள் பரமானந்த உன்னத உடையவரே உனக்கு சமாதானம் உண்டாவதாக. பரிசுத்தாவின் முத்திரை பெற்றுக்கொள் பரமானந்த உன்னத உடையவரே உனக்கு சமாதானம் உண்டாவதாக. அகமளிப்பவரே அன்பாளாள்பவரே ஜெனிஸ் பரிசுத்தாவின் முத்திரை பெற்றுக்கொள் பரமானந்த உன்னத உடையவரே உனக்கு சமாதானம் உண்டாவதாக. நவீன் ராஜா பரிசுத்தாவின் முத்திரை பெற்றுக்கொள் பரமானந்த உன்னத உடையவரே உனக்கு சமாதானம் உண்டாவதாக. அந்தனி பிரதீபன் பரிசுத்தாவின் முத்திரை பெற்றுக்கொள் பரமானந்த உன்னத உடையவரே உனக்கு சமாதானம் உண்டாவதாக. கிறிஸ்டோ லோகு பரிசுத்தாவின் முத்திரை பெற்றுக்கொள் பரமானந்த உன்னத உடையவரே உனக்கு சமாதானம் உண்டாவதாக. தமிழரசன் பரிசுத்தாவின் முத்திரை பெற்றுக்கொள் பரமானந்த உடையவரே உனக்கு சமாதானம் உண்டாவதாக. முத்திரை பெற்றுக்கொள் பரமானந்த உன்னத உடையவரே உனக்கு சமாதானம் உண்டாவதாக. முத்திரை பெற்றுக்கொள் பரமானந்த உன்னத உடையவரே உனக்கு சமாதானம் உண்டாவதாக. டொமினிக் பிரபு பரிசுத்தாவின் முத்திரை பெற்றுக்கொள் பரமானந்த உன்னத உடையவரே உனக்கு சமாதானம் உண்டாவதாக. மிதுன் பரிசுத்தாவின் முத்திரை பெற்றுக்கொள் பரமானந்த உன்னத உடையவரே உனக்கு சமாதானம் உண்டாவதாக. எழிலன் பரிசுத்தாவின் முத்திரை பெற்றுக்கொள் பரமானந்த உன்னத உடையவரே உனக்கு சமாதானம் உண்டாவதாக. மன்னிக்க வருவி ஆரோன் டெனிஸ் பரிசுத்தாவின் முத்திரை பெற்றுக்கொள் பரமானந்த உன்னத உடையவரே
உனக்கு சமாதானம் உண்டாவதாக. மனதின் கீறல்களை பெற்றுக்கொள் பரமானந்த உன்னத கூட அவரே உனக்கு சமாதானம் உண்டாவதாக. ஜஸ்டின் பரிசுத்தாவின் முத்திரை பெற்றுக்கொள் பரமானந்த உன்னத கூட அவரே உனக்கு சமாதானம் உண்டாவதாக. ரூபன் பரமானந்த உன்னத கூட அவரே உனக்கு சமாதானம் உண்டாவதாக. சின்னப்பன் பரிசுத்தாவின் முத்திரை பெற்றுக்கொள் பரமானந்த உன்னத கூட அவரே ஆமென். உனக்கு சமாதானம் உண்டாவதாக. சார்லஸ் பீட்டர் பரிசுத்தாவின் முத்திரை பெற்றுக்கொள் பரமானந்த உன்னத கூட அவரே உனக்கு சமாதானம் உண்டாவதாக. பாரங்களை போக்கிட வருவி. ராபின் பரிசுத்தாவின் முத்திரை பெற்றுக்கொள் பரமானந்த உன்னத கூட அவரே உனக்கு சமாதானம் உண்டாவதாக. மனதின் காயங்களை பெற்றுக்கொள் பரமானந்த உன்னத கூட அவரே உனக்கு சமாதானம் உண்டாவதாக. உனக்கு சமாதானம் உண்டாவதாக. ஜான் ஜோசப் பரிசுத்தாவின் முத்திரை பெற்றுக்கொள் பரமானந்த உன்னத கூட வில்லியம் அந்தனி பரிசுத்தாவின் முத்திரை பெற்றுக்கொள் பரமானந்த உன்னத கூட அவரே உனக்கு சமாதானம் உண்டாவதாக. யோசுவா ரெக்ஸ் பரிசுத்தாவின் முத்திரை பெற்றுக்கொள் பரமானந்த உன்னத கூட அவரே உனக்கு சமாதானம் உண்டாவதாக. தாழ்வு மனம் நீக்கி பாஸ்கர் ராஜா பரிசுத்தாவின் முத்திரை பெற்றுக்கொள் பரமானந்த உன்னத கூட அவரே உனக்கு சமாதானம் உண்டாவதாக. தடுமாறி நான் விழாமல் தாவி. நம்முடைய எல்லா தேவைகளுக்காகவும் இப்பொழுது நாம் மன்றாட இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு நிச்சயமாக நம் வேண்டுதல்களை கேட்பார், ஆஸ்வதிப்பார், நம் குடும்பங்களுக்கு தேவையான நன்மைகளை வழங்குவார், நம்பிக்கையில் உறுதியாயிருக்க அருள் புரிவார் என்று நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அன்பே உருவான எம் இறைவா, ஒவ்வொரு நாளும் கல்வாரி பலியை நிறைவேற்றி தம்மை பழிவாழ்விற்காய் அர்ப்பணித்து திருச்சபையின் வளர்ச்சிக்காய் உழைத்து கொண்டிருக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, ஏனைய ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவிகள் ஆகியோரை நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் தங்கள் வாழ்வில் வரும் துன்பங்களை துணிவுடன் ஏற்று செயல்படவும், தானம் செய்ய உணர்வை வளர்த்தெடுப்பவர்களாக வாழவும் உமது அருள் தந்து உதவ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் நல்கும் நாயகனே, எம் இறைவா, எம் பங்கு சமூகத்தில் பலவிதமான நோய்கள், கடன் தொல்லைகளால் வருந்தும் மக்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஆறுதலாக விளங்கிட நீர் எங்களை அழைக்கின்றீர். இந்த உமது மேலான அழைப்பை ஏற்று நலம் நாடுவோர், துன்பப்படுவோர் மட்டில் நாங்கள் கரிசனையுடன் வாழும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தரணி வாழ தன்னை தந்த இறைவா, இன்று தூய ஆவியரை பெற்று எங்களை நிறைவாக ஆசீர்வதியும். நாங்கள் தூய ஆவின் வரங்கள், கனிகள், கொடைகளோடு தொடர்ந்து வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வை வளமாக்கும் கொடையாளரே,
வலுவிழந்த விவசாயிகளை வலுப்படுத்தும் நல்ல திட்டங்களை எமது தலைவர்கள் உருவாக்கவும், எமது நாட்டின் அமைதி நிலவாகவும், சமய உறவும் சகிப்புத்தன்மையும் நல்லிணக்கணமும் உருவாக்கிட அருள் தர வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். உறவின் ஊற்றே எம் இறைவா, எமது பெற்றோர்களுக்காக, எமது ஆசிரியர்களுக்காக, எமது நண்பர்களுக்காக, எமது பங்கு சமூகத்திற்காக உம்மை வேண்டுகின்றோம். எமது பெற்றோர்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் பொருள் வளத்தையும் தந்தருளும். எமது ஆசிரியர்களுக்கு நிறைந்த ஞானத்தையும் நல்வழி காட்டும் பண்பினையும் தந்தருளும். எமது நண்பர்களுக்கு நம் பகத்தன்மையும் துன்பத்தில் உடனிருக்கும் நேசத்தையும் தந்தருள வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுடைய மன்றாட்டுக்களை எல்லாம் ஏற்றருளும். சிறப்பாக உறுதி பூசல் பெற்ற இந்த பிள்ளைகள் அனைவரும் ஞானத்திலும் அறிவிலும் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் எல்லா நிலையிலும் சிறந்து விளங்க அருள் புரியும் ஆசிர்வதியும். இவர்களின் குடும்பங்களையும் இந்த பங்கிலுள்ள எல்லா குடும்பங்களையும் ஆசிர்வதித்து கிறிஸ்துவ நம்பிக்கையில் உறுதியாய் நிலைத்திருக்கும் நல்ல கிறிஸ்துவ குடும்பங்களாக என்று விளங்க ஆசிர்வதியும். எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பொன்னை தரவா பொருள் தரவா, என்னை தருவேன் எல்லாம் தருவேன். அனைத்து உலகின் நிறையவனே, உம்மருள் பெருக்கின் கொடை தர வந்தோ. நீலத்தின் விளைவையும் உழைப்பையுமே அப்பமாய் ரசமாய் தருகின்றோ. எமக்கு செய்தவரை தினம் மன்னித்து பழி தர வருகின்றோ. தேவ கிருபை மழையாகும், தியாக பலிதனை தருகின்றோ. இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மாறை பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றுதாபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனிற்காகவும் உமது கை நின்று இபலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகன் தம் மீட்பு பணியால்
தூயாவியாரை பெற்றுத் தந்தார். அம்மீட்பின் நினைவை கொண்டாடும் நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். இவ்வாறு நாங்கள் கிறிஸ்துவை மென்மேலும் ஒத்திருந்து அவருக்கு உறுதியுடன் சான்று பெறச் செய்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் உலகமும் அனைத்துக்கும் மேலே ஏறிச் சென்று உமது வலப்பக்கத்தில் அமர்ந்து வாக்களிக்கப்பட்ட தூயாவியாரை நீர் சொந்தமாக்கி கொண்ட பிள்ளைகள் மீது பொழிந்தருளினார். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வான தூதர் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு மது புகழை பாடி குரல் எழுப்பி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். அவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பிடிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கின்ற முத்திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பால்சாமி, எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித வனத்தந்தோனியா, இவ்வுலகில் உமக்கு வந்தராய் இருந்தோராய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. வார்த்தையான இறைவனை அஞ்சலி செய்வோம். வார்த்தையான இறைவனை அஞ்சலி செய்வோம். வார்த்தையான இறைவனுக்கு தீபத்தாலே அஞ்சலி. வார்த்தையான இறைவனுக்கு தீபத்தாலே அஞ்சலி. வார்த்தையான இறைவனுக்கு தீபத்தாலே அஞ்சலி. வார்த்தையான இறைவனுக்கு தீபத்தாலே அஞ்சலி. தீபத்தாலே அஞ்சலி. தீபத்தாலே அஞ்சலி. தீபத்தாலே அஞ்சலி. வாழ்வளிக்கும் வள்ளலுக்கு தூபத்தாலே அஞ்சலி. வாழ்வளிக்கும் வள்ளலுக்கு தூபத்தாலே அஞ்சலி. வாழ்வளிக்கும் வள்ளலுக்கு தூபத்தாலே அஞ்சலி. வாழ்வளிக்கும் வள்ளலுக்கு தூபத்தாலே அஞ்சலி. தூபத்தாலே அஞ்சலி. தூபத்தாலே அஞ்சலி. வழியும் ஒளியுமானவர்க்கு மலர்களாலே அஞ்சலி. வழியும் ஒளியுமானவர்க்கு மலர்களாலே அஞ்சலி. வழியும் ஒளியுமானவர்க்கு மலர்களாலே அஞ்சலி. வழியும் ஒளியுமானவர்க்கு மலர்களாலே அஞ்சலி. மலர்களாலே அஞ்சலி. மலர்களாலே அஞ்சலி. மலர்களாலே அஞ்சலி. வார்த்தையான இறைவனை அஞ்சலி செய்வோம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திராவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் சமாதானம், கிறிஸ்துவின் சமாதானம், கிறிஸ்துவின் சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் எம் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நற்கருணையின் நேரம். இந்த திவ்ய நற்கருணையானது தகுந்த தயாரிப்புள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும். மற்றவர்கள் தங்களுடைய இடத்திலேயே அமர்ந்து அமைதியாக ஜெபிக்கவும்.
வாக்கு தந்த தேவா தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான் ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன், ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். உலகின் ஒளி அது நான் என்று, உண்மையின் வழி அது என்னிலென்று. உலகின் ஒளி அது நான் என்றி, உண்மையின் வழி அது என்னில் என்றி. வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பே, வரையில்லாத அன்பால் என்னுயிர் தந்தே. வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பீர், வரையில்லாத அன்பால் என்னுயிர் தந்தீர். இயேசுவே உன் நினைவாக செய்திடுவேன், இயேசுவே உன் நினைவாக செய்திடுவேன். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். சுமை கொண்டோரை நீர் வரவேற்றி, சுகம் காணவே உம் கரம் தந்தே. சுமை கொண்டோரை நீர் வரவேற்றி, சுகம் காணவே உம் கரம் தந்தே. மீண்டும் உந்தன் வரவை எதிர்நோக்கியே, ஆருயிராய் உம்மையே இதயமேற்கிறேன். மீண்டும் உந்தன் வரவை எதிர்நோக்கி, ஆருயிராய் உம்மையே இதயம் ஏற்கிறேன். இயேசுவே உன் திருவிருந்தில் மகிழ்கின்றேன், இயேசுவே உன் திருவிருந்தில் மகிழ்கின்றேன். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான் ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன், ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். உறுதிமொழி. எங்கள் இதய கோவிலில் எழுந்துள்ள தூய ஆவியே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம். தகுதியில்லா எங்கள் உள்ளத்தில் நீர் கோயில் கொண்டுள்ளதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மூவரு இறைவனே, மகிழ்ச்சியான இந்த நேரத்தில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து
இறைமக்கள் முன்னிலையில் உம்மிடம் வாக்குறுதி தருகிறோம். பரிசுத்த ஆவியை நாங்கள் அன்பு செய்வோம். உம் கட்டளைகளை கடைபிடித்து நடப்போம். நீர் விரும்பும் தூய வாழ்க்கையை வாழ்வோம். உண்மை பேசுவோம். நீதி உணர்வோடு வாழ்வோம். பெற்றோரையும் பெரியோரையும் மதித்து வாழ்வோம். சண்டை சச்சரவுகள் செய்ய மாட்டோம். யாரையும் கெடுத்து பேச மாட்டோம். தீய வார்த்தைகளை பேச மாட்டோம். இயன்றவரை பிறருக்கு உதவுவோம். யாரையும் இழிவாக கருத மாட்டோம். சமத்துவ நெறிகள் வளர்ப்போம். ஆவியானவரே, உமக்கும் சமூகத்திற்கும் பயனுள்ள வாழ்க்கை வாழ்வோம் என்று உறுதி கூறுகிறோம். இந்த உறுதிப்பாடுகளில் நாங்கள் நிலைத்து நின்றிட எங்களுக்கு வரம் தாரும் ஆவியானவரே. ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய ஆவியாரால் அருள் பொழிவு செய்யப்பட்டு உம் திருமகனின் திருவுணவால் வளம் பெற்றவர்கள் மீது இனி வரும் நாட்களில் உமது ஆசியை பொழிந்தருளும். அதனால் இவர்கள் இடர்கள் அனைத்தையும் மேற்கொண்டு நாங்கள் தூய வாழ்வினால் திரு அவையை மகிழ்விக்கவும் எங்கள் அன்பு பணிகளால் இவ்வுலகில் அதன் வளர்ச்சிக்கு துணை புரிய அருள்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறுதி ஆசிரியருக்காக தலை வணங்குவோம். தண்ணீராலும் தூய ஆவியாராலும் புதுப்பிறப்படைந்த உங்களை தம் சொந்த மக்களாக்கி எல்லாம் அல்ல தந்தையாய் இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை அன்போடு காத்தருள்வாராக. உண்மையின் ஆவியார் தம் திரு அவையில் என்றும் தங்கியிருப்பார் என வாக்களித்த கடவுளின் ஒரே திருமகன் உங்களுக்கு ஆசி வழங்கி தம் ஆற்றலால் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் உங்களை உறுதிப்படுத்துவாராக. சீடர்களின் இதயங்களில் அன்புத்தி பற்றிய செய்த தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்கி தீமையிலிருந்து விடுவித்து இறை ஆட்சியின் மகிழ்ச்சியில் உங்களை ஒன்றாய் கூட்டி சேர்ப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நன்றி மன்றாட்டுக்கள். எங்களை நன்றியோடு வாழ பணித்த நல்லாயன உமது அருள் கொடையான உறுதி பூசலின் வழியாக எங்கள் வாழ்வில் தூய ஆவியை கொடுத்ததற்காக உமக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை நவிழ்கின்றோம். ஏற்றலும் தெய்வமே. எமது பங்கு சமூகத்தின் எளிய அழைப்பை ஏற்று இந்த திருப்பலி வழியாக எமக்காக ஜெபித்து இறை ஆசிரையும் பரிசுத்த ஆவியையும் நாங்கள் பெற ஜெபித்த பாசமிகு மேத குரு ஆயர் பி. தாமஸ் பால்சாமி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி நன்றி கூறுகின்றோம். இப்பொழுது பாசமிகு ஆயர் அவர்களுக்கு ஊரின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது.
அடுத்ததாக ஆயரின் செயலர் அருட்பணி ஆபேல் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்பணி மரிய அற்புதம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக எம்எஸ்சி திண்டுக்கல் குழுமத்தினுடைய தலைவர் அருட்தந்தை பீட்டர் பிரான்சிஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அன்பு தந்தையே கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே. அன்பு தந்தையே கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே. எமது ஊரிலே புதுமை Oh